ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதே மாதிரி எப்படி ஒரு சிம்பிள் காலிங் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது. லைக் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒரு யூஐ டிசைன் வந்து தெரிஞ்சிருக்கும். மேபி ஒவ்வொருத்தருடைய ஃபோனில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். லைக் ஒரு இதில் வந்து கான்ஃபரன்ஸ் கால் ஆப்ஷன் இருக்கும், சில இதில் வந்து வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் வேரி ஆகும். பட் இது வந்து ஒரு சின்ன காமனான ஒரு யூஐ வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஓகே, எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 3 மந்த்து ஃப்ளட்டர் படிக்கிங்க அல்லது 6 மந்த்து ஃப்ளட்டர் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா, அப்போ அங்கே உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சிம்பிள் யூஐ டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அதை கிரியேட் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ தட் அப்போ இந்த மாதிரி யூஐ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எல்லா கோடையும் நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து கோடு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதே தான் இந்த சாம்பிள் இந்த இமேஜஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மெட்டீரியல் டாட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு நேம் வச்சுருக்கேன் அண்ட் எமுலேட்டர் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து இந்த எமுலேட்டர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோடைய வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாய்ட் மெயின் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, வாய்ட் மெயின் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணோன்னா அங்கே ஆப்ஷனே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ரன் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ரன் அப்பில் ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா, மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் மெட்டீரியல் ஆப். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். லைக் வந்து என்னது கால் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வேணுமா கொடுத்துக்கலாம். ஓகே, கால் பேஜ் நம்ம வைக்கிறதா. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன விஜிட் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்டேட்லெஸ் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எதுவுமே நமக்கு வந்து லைக் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஈவெண்ட் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரியோ நமக்கு இங்கே தேவைப்படாது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜிட் கொடுத்துக்கலாம். அந்த விஜிட்டுக்கு நேம் என்ன கொடுத்துக்கலாம்னா, நம்ம அங்கே மேலே அசைன் பண்ண பார்த்திங்கன்னா அந்த கால் பேஜ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக நம்ம கொடுக்கலாம்னா ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா, ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வரும், ப்ளஸ் வந்து ஒரு பேனர் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு யூஐ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரன் ஆகட்டும். வந்துடுச்சா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பேனரையே நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டீபக் ஷோ செக் மோட் பேனர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது போயிடும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதோ எடுத்தோன்னா இதுக்கு வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு என்ன கொடுப்போம், பேக்ரவுண்ட் கலர் இருக்கா, அதை கொடுத்துட்டு கலர்ஸ் டாட் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், கலர்ஸ் டாட் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிரும், பிளாக் கலர் வந்துடும். ஓகே, ஓகே, ஃபைன், வந்துருச்சு. தென் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, நமக்கு வந்து வெர்டிகலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன விஜிட் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, காலம் விஜிட் யூஸ் பண்ணலாம். அப்போ காலம் விஜிட் எதில் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன அட்ரிபியூட் இருக்குது, பாடி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ஏன்னா இது ஃபுல்லாகவே பாடி, நமக்கு இப்போதைக்கு ஆப் பார் இங்கே எதுவுமே தேவைப்படாது. ஓகே, அப்போ பாடியில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது காலம் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காலம் விஜிட்டுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இங்கே என்ன இருக்குது, அகெயின் இங்கே ஒரு பார்ட் இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்ட் இருக்குது. அப்போ இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் என்னது ஒரு காலம் விஜிட்டாக தான் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அப்புறம் ஒரு நேம் இருக்குது, அப்புறம் காலிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு காலம் விஜிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்போ ஹரிசன்டலாக இருக்குது. அப்போ இது ரோ விஜிட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள், இது வந்து பார்ட் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இல்லைனா பொசிஷன் 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் தென் இதை வந்து 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, தென் இதை வந்து பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பார்ட் 1 எது நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பொசிஷனை வந்து பார்ட் 1ன்னு வச்சுருக்கேன், இந்த பொசிஷன் வந்து பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அகைன் என்னது ஒரு காலம் விஜிட். என்ன ரீசன்னா, அது நம்ம என்னது வெர்டிகலாக இருக்குது, ஹரிசன்டலாக இருக்கா. ஓகே, COLU. ஓகே, காலம் விஜிட். ஓகே, இப்போ வெர்டிகலாக இருக்கிறதுனால நமக்கு காலம் விஜிட் இங்கே கொடுத்துருக்கோம். அது ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ரோ விஜிட் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு எதுவுமே இங்கே தெரியாது உங்களுக்கு. ஸோ தட் என்ன ரீசன்னா, நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு லேஅவுட்டு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அதில் நம்ம எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, அதனால் உங்களுக்கு அங்கே எதுவுமே தெரியாது. ஃபைன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே எதுவுமே சேஞ்சஸ் நடந்திருக்காது. இப்போ ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துருக்கோம். லைக் வந்து என்னது சர்க்கிள் அவதார் இருக்குது. அப்போது சர்க்கிள் அவதார் நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கலாம், இதில் வந்து ப்ரொஃபைல் பிக். ஓகே, ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கோங்க.
ஸோ எதுக்கு நான் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்போ உங்கள் கோடை ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் லைன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துருக்கீங்க? உங்கள் கோடை மற்றவங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ தட் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சின்ன யூஐ பண்ணும்போதே அந்த கமெண்ட் லைனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ தான் வந்து மற்றவங்களும் இதே மாதிரி யூஐ வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. பட் மற்ற கோடுக்கும் உங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அந்த பேசிக்காக உள்ள கமெண்ட் லைன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வேரியபிளுக்கு என்ன மாதிரி நேம் அசைன் பண்ணியிருக்கீங்க? ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க? கோடு வந்து ரீயூசபிலிட்டி பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ தட் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே இந்த மாதிரி கமெண்ட் லைனும் ஃபங்க்ஷன் எப்படி ரீயூசபிலிட்டி பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சேர்த்தே சொல்லி தந்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் சர்க்கிள் அவதார் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த சர்க்கிள் அவதாருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கலர்ஸ் டாட் ரெட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. கலர்ஸ் டாட் ரெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து ரேடியஸ் எவ்வளோ கொடுக்கலான்னு பாருங்கள். இப்போ ரேடியஸ் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 60 கொடுத்துக்கலாம். ஓகே. ஃபைன். இப்போ நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்னென்னா இங்கே ஒரு சர்க்கிள் அவதார் வரும். வந்துருச்சா? ஃபைன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருவாங்கன்னா, இதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த இமேஜ் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பேக்ரவுண்டு கலருக்கு பதிலாக என்ன இமேஜ் கொடுத்துக்கலாம், அல்லது பேக்ரவுண்டுக்கு இமேஜ். அதில் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்? நெட்வொர்க்லேருந்து எடுக்க போகிறோம். ஓகே. அப்போ நான் நெட்வொர்க்லேருந்து எடுக்கிறதுனால அதோட யூஆர்எல் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டிஃபால்ட்டாக நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதில் போய்ட்டு எனக்கு காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ அதோட இமேஜ் நமக்கு காப்பி ஆயிரும், அதாவது அது அட்ரஸ். ஜஸ்ட் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ஆயிரும், அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் அதோட இமேஜ் வந்துடும். ஓகே. வந்துருச்சு. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோடைய மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தேவையான பார்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து இந்த நேமு, இந்த காலிங் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். தென் இதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறோம்னா, இப்போ நேம் கொடுக்க போகிறோம். ஓகே. எது சர்க்கிள் அவதாருக்கு அப்புறம். அப்போ இந்த ரெண்டுக்கு பிட்வீனில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறக்காண்டி நான் என்ன கொடுக்கணும், சைஸ்டு பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே. சைஸ்டு பாக்ஸில் என்ன கொடுக்கணும்னா, ஹைட்னு கொடுக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இப்படி வெர்டிக்கலாக தான் வேணும். ஸோ தட் நான் இங்கே ஹைட் அப்படிங்கிறது கொடுக்கேன். எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் வந்து இதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே. ஒரு 20 கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு எந்த மாற்றமும் தெரியாது. என்ன ரீசன்னா, நம்ம இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு விஜிட்டுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் நமக்கு அப்ளை ஆகிருக்கும். ஓகே. அப்போ நான் இதுக்கு அடுத்து என்ன கொடுக்கணும்னா, டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கேன். எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு நேம் இருக்குது. என்ன நேம் இருக்குது? இப்போ அஜித் குமார் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், அஜித் குமார்னு கொடுத்துக்கலாம். அஜித் குமார் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே. கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டைல் பார்த்திங்கன்னா, ஸ்டைல், அதுக்கப்புறம் என்னது டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஃபைன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலில் நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கலர் இருக்குது. கலர் என்ன, ஒயிட் கலரில் இருக்குது, கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துக்கோங்க. அப்போது கலர்ஸ் டாட் ஒயிட். ஏன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன கலர் இருக்குன்னா, பிளாக் கலரில் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், போல்டாக இருக்குது. அப்போது ஃபாண்ட் வெயிட் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ ஃபாண்ட் வெயிட் அதே மாதிரி தான், ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட். ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய சைஸ். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணி நான் காமிக்க. அப்போ உங்களுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லைக் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ இதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ இதுக்கு சைஸ் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே. சேவ் பண்ணலாம். ஓகே. வந்துருச்சு. நைஸ். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், லைக் ஒரு 20 அல்லது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். ஒரு 28 கொடுத்துக்கலாம். ஏன்னா அதோடைய சைஸ்க்கு நமக்கு ஈக்குவலாக வரல இன்னும். ஸோ தட் இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா போல்டாக பெருசாக தெரியுது. அப்போ இந்த வந்துருச்சு, 28 கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த காலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ரெண்டு இதுக்கு இதில் பிட்வீனில் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ சேம் அஸ் இதே மாதிரி ஒரு சைஸ்டு பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டேன். இதில் ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன, சைஸ்டு பாக்ஸ் வந்து நம்ம ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். இதில் என்ன கொடுக்க போகிறோம், காலிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே. ஜஸ்ட்டு காலிங் வச்சு ஒரு 3 டாட். ஓகே. இதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள். இப்போ இதோடைய ஃபாண்ட் பாருங்கள், இது ஒரு நல்ல போல்டாக இருக்குது. அண்ட் இதில் போல்டு இல்லை. அண்ட் இது பாருங்கள், கலர் நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இதில் வந்து ஒயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த போல்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ பாருங்கள், இந்த ஃபாண்டும் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, இது ஃபாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தட் ஃபாண்டோடைய சைஸும் நம்ம என்ன பண்ணிடலாம், கம்மி பண்ணிக்கலாம். லைக் இங்கே வந்து என்னமோ ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபாண்டோடைய சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்க்கு பதிலாக ஒயிட்டோடைய வித் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லைக் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட்லேயே பாருங்கள், ஒயிட்டு சம்திங் ஒரு கலர்ஸ் டாட் ஒயிட். இதுலேயே கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு. ஸோ ஒரு மீடியமான கலரில் கொடுத்துக்கலாம். ஓகே. இது ஒரு ஹேஷும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் சேர்ந்து ரெண்டும் மிங்கிளாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா, அஜித் குமாருக்கு கீழே இந்த காலிங் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். ஸோ வந்துருச்சா.
ஓகே, இப்போ நம்ம பார்ட் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ இந்த பார்ட் 2 வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இது வந்து உங்களுக்கு ரோவாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ரோ விஜிட்டை அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு அதாவது ஒரு சர்க்கிள் அவதார் இருக்குது, அதில் கீழே வந்து ஒரு லேபிள் இருக்குது. அப்போ இதோடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா வெர்டிகலாக இருக்குது. இதையும் பாருங்கள் வெர்டிகலாக இருக்குது. ஓகே, அப்போ ஸோ தட் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அப்போ ஒரு காலம் விஜிட் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலம் விஜிட்குள்ளே என்ன கொடுக்க வேண்டியது இருக்கும், நமக்கு வந்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் அவதார், அதுக்கு கீழே லேபிள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, அதாவது ஒரு டெக்ஸ்ட். ஓகே, அப்போ அதை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஜெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பில்ட். ஓகே, ஸோ இதை பார்த்திங்கன்னா என்னது ஒரு பட்டன் தான். அப்போ இதை வந்து கிளிக் பண்ணும்போது இது என்ன சொல்லுவாங்க, நார்மலாக ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணாலும் அதே நேமில் நம்ம கூட கொடுத்துக்கலாம், ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இதை கொடுத்துட்டு என்ன கொடுக்க போகிறோம்னு பாருங்கள். நமக்கு என்னெல்லாம் இருக்குது, அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஐக்கான் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கலர், பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஏன்னா இதோடைய கலர் இருக்குது, இது வேறு கலரில் இருக்குது, இது கிரே கலரில் இருக்குது, இது உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. ஓகே, அப்போது அந்த கலர் நமக்கு வேரி ஆகுது, ஐக்கான் வேரி ஆகுது, அதுக்கப்புறம் லேபிள் வேரி ஆகுது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேராமீட்டரில் வச்சுக்கலாம். லைக் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். அப்போ ஒரு ஐக்கான் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஐக்கானுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா ஐக்கான் ஸ்டார்ட் மைக் அண்டர்ஸ்கோர் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, மைக் அண்டர்ஸ்கோர் ஆஃப், ஜஸ்ட் இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோன்னு பாருங்கள், அதுக்கு பின்னாடி வந்து லேபிள். இது என்ன இது, லைக் வந்து இது வந்து மியூட் பண்ணுறதுக்கு. அப்போ இதுக்கு வந்து லேபிள் அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், மியூட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம சொல்லணும்ல, கலர். ஓகே, ஸோ கலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்னா கலர்ஸ் டாட் கிரே அப்படிங்கிற கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபைன். இப்போ இது என்ன பண்ணிட்டோம், ஒரு ஜஸ்ட்டு ஒரு மெத்தட் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ஒரு மெத்தடாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இங்கே கொடுக்கோம்ல இந்த வந்து தென் இதில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா ரிட்டன் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இப்போ ரிட்டன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு செக்கப்காண்டி என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். மியூட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல், ஜஸ்ட்டு இது வருதா அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்காண்டி. ஓகே, அண்ட் கலர் பார்த்திங்கன்னா கலர்ஸ் டாட் ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெறும் மியூட் அப்படிங்கிற லேபிள் மட்டும் வரும். ஸோ என்ன ரீசன்னா இந்த வந்துருச்சு பார்த்திங்களா, இந்த வந்துருச்சு. ஓகே, ஸோ என்ன ரீசன், இந்த மெத்தட் வந்து நமக்கு இங்கே நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். அப்போ இது எங்கேருந்து கால் ஆகுதுன்னா இங்கே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து நமக்கு கால் ஆகுது. ஓகே, அண்டு தென் இதில் ஒரு கம்மா கொடுத்துருக்கோம், பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இதை கொடுத்துரும். இப்போ நமக்கு எப்படி வேணும், ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி வேணும், ஒரு சர்க்கிள் அவதார் வேணும், அதுக்குள்ளே மியூட்டுங்கிறது வேணும். அப்போ இதை என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போதே எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ என்ன ரீசன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காலம் விஜிட் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த மெத்தட் கால் ஆகுது. அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம்னா காலம் விஜிட் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அந்த காலம் விஜிட்டுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நமக்கு ஒரு சர்க்கிள் அவதார் இருக்குது. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் அவதார் கொடுத்துக்கோங்க. சர்க்கிள் காலம் விஜிட்டில் நம்ம வந்து சில்ட்ரன் அப்படிங்கிறத கொடுக்கும். அண்ட் அதில் சர்க்கிள் அவதாருங்கிற விஜிட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், கலர்ஸ் டாட் அப்படின்னு நம்ம உங்களுக்கு கொடுத்துருந்தோமா, என்ன கொடுத்துருக்கோம், க்ரே கலர் கொடுத்துருக்கோம். ரைட், இந்த க்ரே கலர் கொடுத்துருக்கோம். அப்போ இது எங்கே இருக்குது, கலருங்கிற ஒரு வேரியபிளில் இருக்குது. இந்த வேரியபிள் எங்கே இருக்குது, நம்ம இங்கே ரிக்யூர்ட் மெத்தடில் வாங்கி வச்சுருக்கோமா, அப்போ அந்த கலருங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வந்துருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்ளை ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வேணுமா, ஒரு நார்மலாக ஒரு ரேடியஸ் அப்படின்னு வேணுமா போட்டுக்கலாம். ஒரு 20 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இதை நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, வந்துருச்சா நமக்கு. ஓகே, இல்லை இப்போ டிஃபால்ட்டாகவே ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை விட்டுறலாம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, டிஃபால்ட் சைஸில் நமக்கு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது என்னது, ஐக்கானுங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ ஐக்கானுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா சைல்டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, சைல்டில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா இங்கே நமக்கு என்ன வாங்கியிருக்கோம், ஐக்கானுங்கிறத வாங்கியிருக்கோமா, லைக் வந்து இந்த ஐக்கான். ஸோ இப்போ சைல்டில் நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இப்போ சைல்டில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா அப்போ ஐக்கான் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐக்கான் ஆஃபில் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம்ல ஐக்கான், அதை இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா இந்த சர்க்கிள் அவதாருக்குள்ளே நம்ம அங்கே கொடுத்துருக்க ஐக்கான் வந்து ஷோ ஆகும். இப்போ லைக் வந்து மைக் ஆஃப்னு கொடுத்துருந்தோமா, ஸோ அந்த மைக்குங்கிறது வந்துருச்சு. ஓகே, ஃபைன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கீழே என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இப்போது நம்ம இந்த சர்க்கிள் அவதார் முடிச்சிட்டோம். இதுக்கு கீழே என்ன கொடுத்துக்கலாம்னா நம்ம அதோடைய லேபிள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு என்னது ஒரு டெக்ஸ்ட் விஜிட் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ டெக்ஸ்ட் விஜிட், அந்த டெக்ஸ்ட் விஜிட்டில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா நமக்கு அங்கேருந்து லேபிள் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ அந்த லேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு கம்மா கொடுத்து ஸ்டைலிங்கை பண்ணிக்கலாம்.
ஏன்னா என்ன ரீசன் அங்கே வந்து நம்ம பிளாக் கலரில் தான் வரும். அப்போ இங்கே ஸ்டைலுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, இதில் வந்து ஃபாண்ட் வெயிட் நம்ம கொடுத்துக்கலாம், அல்லது கலர் கொடுத்துக்கலாம். இங்கே நமக்கு என்ன கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்கா என்னங்கிறது பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் க்ரே கலரில் தான் இருக்குது. ஓகே, அப்போ கலருங்கிறத நம்ம கொடுத்துக்கோங்க. அப்போ கலர்ஸ் டாட் ஒயிட் நம்ம அங்கே 70 கொடுத்தோமோ அதே 70 இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த சர்க்கிள் அவதார் கீழே நமக்கு மியூட்டிங்கிறது வந்துச்சு. இதுக்கு பிட்வீனில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நீட்டாக இருக்கும். அப்போ ஓகே, அப்போ ஸ்பேஸ்க்கு வேணும்னா நம்ம என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து அகெயின் வந்து சைஸ்டு பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சைஸ்டு பாக்ஸ். ஓகே, கம்மா கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஹைட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். அப்போ இந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துருச்சு. ஓகே, நீட்டாக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், இதை அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 1 and 2. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 3 இது வந்துருச்சா. இப்போ இதுக்கு பிட்வீனில் என்ன கொடுக்கலாம்னா இந்த இடத்துல என்ன நமக்கு சேஞ்ச் ஆகுது, இங்கே ஸ்பீக்கருங்கிறது சேஞ்ச் ஆகுது, இங்கே வந்து கால்ங்கிறது சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐக்கான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கானுக்கு என்ன நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்னு இருக்கும். ஓகே, ஜஸ்ட் VOLU வால்யூம்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஐக்கான் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இந்த இருக்குது வால்யூம் அண்டர்ஸ்கோர் அப்புங்கிறது. ஓகே, இதுக்கு நேம் என்ன கொடுத்துக்கலாம், வால்யூம் அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துக்கலாம். நேம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்பீக்கர். ஓகே, ஃபைன். கலர் வந்து அதே கலர் தான். அப்போ இதை நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆயிரும், நமக்கு வந்து அந்த ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் வந்து இந்த நேமும் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் என்ன இருக்குது, அந்த கலர் வந்து ரெட் கலரில் இருக்குது. அண்டு வந்து அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து எண்டாரில் இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கலர் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர்னால் ரெட் கலர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு அதுக்கு என்ன ஐக்கான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் எண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கால் அண்டர்ஸ்கோர் எண்ட். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும். வந்துருச்சா, ஃபைன். இப்போ இதோடைய சைஸ் வேணுமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் வேணுமோ பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே சர்க்கிள் அவதார் கொடுத்துருக்கோமா, ஜஸ்ட் இது வேணுமா ஒரு 30 கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, அல்லது ஒரு 25 வேணுமா கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன், கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாமே வந்துருச்சா. இப்போ இதுக்கு பிட்வீனில் என்ன கொடுக்கலாம்னா ஸ்பேஸ் மெயின் ஆக்சிஸ் எலிமெண்ட் அண்ட் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதை நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்பேஸ் பிட்வீனாக ரொம்ப இதாகிடுச்சு. அண்டு ஸ்பேஸ் ஈவன்லின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீட்டாக வந்துருச்சு. ஃபைன். இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. பட் இந்த இடத்துக்கு பிட்வீனில் ஸ்பேஸ் வேணும். அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம்னா இது ஒரு காலம் விஜிட்டாக இருக்குது, இங்கே ஒரு காலம் விஜிட்டாக இருக்குது. அப்போ இந்த காலம் விஜிட்டில் என்ன கொடுக்கலாம்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு சேஞ்சஸ் நடக்கும். வந்துருச்சா. ஸோ இதுக்கும் வந்துருச்சு, இதுக்கும் வந்துருச்சு. ஓகே, தென் இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துக்கு வந்து ஸ்பேஸ் ஓகே ஃபைன். அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா இங்கே பாட்டமுக்கு மட்டும் நமக்கு ஸ்பேஸ் இருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா இது ரோ இருக்குது பார்த்திங்களா, இந்த ரோவில் மட்டும் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பேடிங் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பேடிங் கொடுத்துட்டு ஸோ ஆல் வேண்டாம், நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன்லி மட்டும் போதும். ஒன்லியில் என்ன இருக்கணும்னா பாட்டமுக்கு மட்டும் போதும். ஓகே, அப்போ பாட்டம் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 40 கொடுத்துக்கலாம். 40னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பார்க்கும்போது கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும் நமக்கு. ஓகே, நீட்டாக வந்துருச்சா. ஸோ பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக வந்துருச்சு. அண்ட் இதில் பாருங்கள் இங்கே ஓரளவு தான் ஸ்பேஸ் இருக்குது, நமக்கு இங்கே வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு பிட்வீனில் என்ன பண்ணலாம்னா இதோடைய சைஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு ஹைட்டுக்கு வந்து 10 கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் இறக்கப்படும். அப்போ இந்த இடத்த இறக்கணும்னா என்ன பண்ணலாம்னா இந்த காலமுக்கு வேணுமா கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். லைக் வந்து இந்த காலமுக்கு வந்து மெயின் ஆக்சிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இந்த காலமுக்குள்ளே கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு Ctrl+Z கொடுத்துக்கோங்க. இந்த காலம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, ஜஸ்ட் இதை மேலே ட்ராப் பண்ணிக்கோங்க. காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காலமுக்கு என்னது பேடிங் கொடுத்துட்டு இதை வேணுமா என்ன பண்ணலாம் டாப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுலேயும் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நமக்கு டாப்பில் மட்டும் கொஞ்சம் பேடிங் வேணும். ஓகே, அப்போ டாப்பில் மட்டும் எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 20 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். ஓகே, கூட கொஞ்சம் லைக் வந்து ஒரு 90 கொடுத்துட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட்.
ஸோ இப்போ இந்த இடத்துலையும் எப்படி இருக்குது, நமக்கு இங்கேயும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு UI டிசைன் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் வர்றதில் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய மொபைல் ஃபோன் பாருங்கள், அதில் நீங்கள் எந்த மாதிரி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர், உங்களுக்கு கால் பண்ணும்போது எப்படி இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி கூட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.